இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். இன் ஜிபி த 9th term is 32,805 and 6th term is 1,215. ஃபைண்ட் த 12th term. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறான்? 9th term அப்படின்றப்ப நான் T9 எழுதுறேன், 6th termன்றப்ப T6ன்னு எழுதுறேன், 12th termன்றப்ப T12 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Tn = A × r⁻n−1. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ T9 எப்படி எழுதலாம்? A × r⁻8 எழுதலாமா? ஸோ nன்றப்ப n-1, அப்போ 9ன்றப்ப 8. T6 A × r⁻5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 32805 T9 = A × r⁻8. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது T6ஓட வேல்யூ 1215 = A × r⁻5. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 / 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? 32805 / 1215 = A × r⁻8 / A × r⁻5. ஓகேங்களா? ஏவையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு கேன்சல் பண்ணுறதுக்கு நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 32,805. இதை நான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 1215. இதை நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா 4 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது. ஸோ இதை நான் 2 போட்டேன்னா 24 வரும், 3 போட்டால் 36 ஃபஸ்ட் நம்பர் வரும். அப்போ 2 வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ 2 போட்டேன் அப்படின்னா 2 5s are 10, 1 2 2 + 1 3, 2 2s are 4, 1 2 2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 8 - 3 5. 32லேருந்து 24 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 8. ஓகேங்களா? 8 5 7. அடுத்தது ஒரு 5. ஓகேங்களா? ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஓட நம்பர் தான் நம்ம போட போகிறோம். இங்கே 1 2 இருக்குது, இங்கே 8 5 இருக்குது. ஸோ அப்போ 8 போட்டோம்னா கண்டிப்பாக 8 போட்டால் என்ன வரும்? 96 வரும். 7 போட்டோம் அப்படின்னா 84 வரும். அப்போ 7 போட்டு பார்ப்போம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டை தான் நான் மீன் பண்ணுறேன். நீங்கள் 7 போட்டிங்கன்னா இங்கே 12 × 7னா 84 கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. இதே இது 8 போட்டிங்கன்னா 8 × 12னா 96 போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் செட் ஆகாதுன்னு நான் 7 செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 போட்டிங்கன்னா 5 7s are 35, ரிமைனிங் 3, 1 7 7 + 3 10க்கு 0, ரிமைனிங் 1, 2 4 7 14, 14 + 1 15க்கு 5, 1, அடுத்து 8. ஸோ கட் பண்ணால் அழகாக 0 வருது, 27. ஸோ இதையும் கட் பண்ணேன் அப்படின்னா 27 = r⁻8. இந்த டிவிஷனில் இருந்துச்சுன்னா போன சம்மில் நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை ஆட் பண்ணோம், டிவிஷனில் இருந்தால் பவரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா a⁻x / a⁻y-னா a⁻x × இது பவர் டிவிஷன் மேலே போகும்போது -y மாறும். ஓகேங்களா? a⁻x / a⁻y-ன்றப்ப இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக போகும்போது -y மாறும். ஸோ பேஸ் ரெண்டும் சேம்ன்றப்ப பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது -y-ன்றப்ப -y. ஸோ அப்போ a⁻x/y-ன்றது a⁻x - y-க்கு சமம். ஸோ அதே தான் r⁻8/r⁻5ன்றப்ப r⁻8 - 5. 8 - 5ன்றது r⁻3. 27 வழக்கமாக நம்ம சிந்தடி டிவிஷன் போட்டு பார்த்தோம். இது சொல்லணும் தேவையில்லை. 3 3s are 27. ஓகேங்க? 3 கியூப்னு சொல்லுவோம். ஸோ 3 கியூப் 27 நமக்கு தெரியும். 3 3s. ஸோ அப்போ 3/3 = r³. ஸோ கியூபும் சேமு, r³. அப்போ r = என்னது? 3. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இதுவும் ஈக்குவல். பட் பவர் ரெண்டும் சேமாக இருக்கும்போது அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் அப்படின்றதுனால. அப்போ r = 3 நம்ம டைரெக்டாக எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சம்மு கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி 6th சம்மு. பட் என்ன கேட்டிருக்கான், அவன் கேட்டிருக்கிறது T12. ஓகேங்களா? 12th டேர்ம் என்னன்னு அவன் கேட்டிருக்கான். சாரி, 12th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆரை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு 12th டேர்ம் ஈஸி தானே. 12th டேர்முக்கு என்ன ஃபார்முலா? T12 = A × r⁻11. 12னா 11 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆரோட டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஏவோட டேட்டாவை கண்டுபிடிக்கல. இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
ரஃப் ஒர்க்கு தான் ஓகேங்களா. ஸோ ஏவோட டேட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆரோட டேட்டாவை இந்த ஈக்குவேஷன் செகண்டில் நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சப் ஆர் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ இதை 1 by 1 செய்யுங்க. ஸோ இங்கே வந்து 1215 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 அப்படின்றப்ப ஆரோட வேல்யூ 3 பவர் 5 ஓகேங்களா. ஸோ 3/5 அப்படின்னா 5 3s வரணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி 3 3s வந்திருக்குது 27. அதுக்கப்புறம் ஒரு 3ஆல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81. அதுக்கப்புறம் ஒரு 3 போட்டு பார்த்தீங்கன்னா 243. ஸோ ஏ இன்ட்டு 243 ஈக்குவல் டு 1215. அப்போ ஏவோட டேட்டா என்னது 1215 டிவைடட் பை இந்த 243 கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதை நம்ம போட்டு பார்க்குறோம். எட்டனா 6ஆல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 2s are 12 பட் 6 4s are 24ன்னு வந்துடும். ஸோ அப்போ 6 போட முடியாது. ஒரு 5 போட்டிங்க அப்படின்னா மேபி 5 × 3 15 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்போ 5 போட்டு பாருங்கள். 243 × 5 போட்டிங்கன்னா 3 5s are 15 1215 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ கட் பண்ணோன்னா 5 times 243 equal to 1253. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 5 ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு 5 ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம T12 12th டைம் போட்டுடலாமா. ஏ ஈக்குவல் டு 5 ஆரோட வேல்யூ 3 ஹோல் பவர் 11. ஸோ 3யை 11 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணுறது 3 11 டைம்ஸு நம்மளாவே போட்டு பாருங்கள். இங்கேயே நமக்கு எனக்கு சின்ன ஐடியா 3/5 வந்து 243. இன்னொரு 3/5 243. ஸோ 243 × 243 × 3 போட்டோன்னா இதுக்கான ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம சைடில் போட்டு கூட பார்த்துக்கோங்க. சைடில் போட்டு பார்த்தீங்கன்னா 243 × 243 நம்மளுக்கு 58,049. ஸோ 243ன்றது 3/5. இது ஒரு 3/5 போட்டு பார்த்தீங்கன்னா 3/10 தான் வருது. பட் 3/11. அப்புறம் இன்னொரு தடவை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 27 14 24 ஓகேங்களா. ஸோ 1,74,047 அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நம்பர் பெருசாக போகுது. நம்ம வேணும்னா இதோட கூட கட் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா. நம்பர் ரொம்ப பெருசாக போகுது. அதுக்கு மேலே வேணும்னாலும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 7s are 35. 20 23க்கு 3 2 7 20க்கு 0 மீதி 2 35 37க்கு 7 3 8 ஓகேங்களா. 8,70,735 அப்படின்றதான் T12 ஓகேங்களா. அடுத்தது 7th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சம் ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க 10th term ஆஃப் ஜிபே கேட்குறாங்க. ஓஸ் 8th term இஸ் 768. ரேஷியோ வந்து 2 ஓகேங்களா. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். T7 ஈக்குவல் டு 768. ரேஷியோ வந்து 2. T10 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது T8 அப்படின்னாலே என்னது ஏ இன்ட்டு ஆர் பவர் 7 ஓகேங்களா. ஸோ ஏ தெரியாது. பட் ஆர் வந்து 2/7. இங்கே வந்து T8க்கு பதிலாக 768 ஓகேங்களா. ஸோ 2/7 ஈக்குவல் டு 768. ஸோ நம்ம வழக்கம் போல் இந்த 768 சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே 2 பவரில் இருக்கிறதுனால எதையும் 2 பவருக்கு மாற்றுறேன். ஸோ 3 2s are 6 8 4 2 போட்டிங்கன்னா 1 9 2 9 6 48 24 12 6 3 ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2/8 × 3/1. இந்த 768 8 2s இருக்குது 1 3 இருக்குது. ஸோ 2/8 × 3/1 போடுறேன் இன்ட்டு 2/7 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே 2/7 இருக்கிறதுனால 2/7 மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஸோ 2/7 × 2/1 × 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2/7 ஓகேங்களா. ஸோ 2/7 × 2/1 தான் 7 + 1 8ன்னு போடலாம். ஸோ 2/7 2/7 கேன்சல். ஸோ ஏ ஈக்குவல் டு 2/1 2 × 3 6 ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு 6 ஆர் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான T10 கண்டுபிடிக்கலாமா. ஏ இன்ட்டு ஆர் பவர் 9 ஓகேங்களா. T10 ஈக்குவல் டு ஸோ ஏ வந்து 6 ஆர் வந்து 2/9.
ஸோ 2^9 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகா 512. ஏன்னா 2^10ன்றது 1024. இப்போ 2^9 512. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 6 2 7 30. ஸோ 10 ஈக்குவல் டு 10th டேர்ம் ஈக்குவல் டு 3076 அப்படின்றத ஆன்சர். இதை 1 by 1 செய்யுங்க. நான் வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக பக்கத்துலேயே செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ T8 கொடுத்துட்டாங்க. T8க்கான நமக்கு ஃபார்முலா A இன்ட்டு R⁻n-1. ஸோ 8ன்றப்ப 7 வந்துடும். ஓகேங்களா? அதான் போகிறேன். T8க்கான டேர்ம் அப்ளை பண்ணுறேன். R வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2^7 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நான் ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன். இங்கே எனக்கு 2^7 இருக்கிறதுனால 2^8 2^7 மாற்றுறதுக்கு 2^7 இன்ட்டு 2^1. ஓகேங்களா? என்ன அப்படின்னா A⁴ அப்படின்னா A⁴ இன்ட்டு A⁴1 எழுதலாம். இல்லாட்டி A⁴3 இன்ட்டு A⁴2க்கு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஸோ ரெண்டுமே கீழே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை கூட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் 8ஐ நான் வந்து 2ஆக பிரிச்சுருக்கேன். 7 + 1ன்ட்டு. ஓகேங்களா?